10,000 ரூபாய் பல்கா வாங்கினீங்களா? ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்தியாடா நீ? சூப்பர். கிளிக் கிளிக் கிளிக். இதுல சன் டிவி வருமா? என்னடா கேட்ட? இதுல சன் டிவி வருமா? நம்ம தலைவர் என்னைக்கும் தேடி கண்டுபிடிக்கிற இடத்துல இருந்து நம்முடைய தலைவர் இருந்ததே கிடையாது. எல்லாரும் பாட்டிலே பாத்துக்கிறேன், நீ பேசுறது யாருமே கவனிக்கல. நீங்க கேட்கணும் பரவாயில்ல, இது அண்ணா கேட்பாரு. அண்ணா விசா டைம்ல தலைவரை தேடி போலீஸ் கோபாலபுரம் இல்லத்திற்கு அவரை கைது செய்வதற்கு அன்னைக்கு வந்தாங்க. அப்போ கலைஞர் அவர்கள் சொன்ன பதில், கேளுங்கண்ணா, பேசி தொலையம்மா, கல்யாண வீட்டுல வந்து நிம்மதியா சாப்பிடலான்னு பார்த்தா இங்கேயும் முடியாது போல இருக்க. என்னுடைய மகன் கழக நிகழ்ச்சிக்காக வெளியூர் போயிருக்காரு, வந்ததும் நானே உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். நான் பிளாஷ்பேக்கா? இதனாலதான் உன்னை எந்த கட்சியிலுமே சேர்த்துக்கிறது இல்ல. இருல சாவுக்கு ஆடுத வேலை கொண்டாந்து ஸ்டுடியோக்குள்ள விட்டா அவன் இங்கேயும்ல டான்ஸ் காட்டதான். பத்தி எனக்கு தெரியும். கலைஞர் சொன்னபடி கழக பணி முடிஞ்சு வந்த நம்முடைய தலைவரை உடனடியாக காவல் நிலையத்துக்கு அனுப்பி வச்சார். அன்னைக்கு காலையில 6 மணி மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக, நான் முதல்வன் திட்டங்கள் மூலமாக, அப்ப நெல்லு வித்த காசு அது ஊடுமுறை இருக்குதுங்க. தோடா இன்னைக்கு எங்களுடைய தலைவர், நம்முடைய தலைவர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார், எங்கும் நிறைஞ்சிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். டோன்ட் வரி, எனி ப்ராப்ளம்? பிரச்சனையே நீதானடா. பிரச்சனையே என்னன்னா சும்மா வளவலான்னு பேசுறதெல்லாம் வேஸ்ட். தினமும் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். திருந்தவே மாட்டியா? பிரச்சனை ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். இப்படி மாட்டிக்கிட்டீங்க. தேர்தல் முடிவுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தால் இன்றளவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒத்துக்க மாட்டோம். ஆமா, ஒத்துக்க மாட்டோம். திமுகவில் தேர்தல் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. விஜய் சொன்னாலும் சொல்லாட்டியும், குட்டி கதை சொன்னாலும் சொல்லாட்டியும், கை செய்கை காமிக்காம இருந்தாலும் செஞ்சாலும் செய்யாட்டியும் ஸ்டாலின் தோற்று போனது உண்மை. இதையெல்லாம் கழகம் சார்பாக சட்டமன்றத்தில் நாங்கெல்லாம் பேசணும். அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிருக்கா, நான் கேட்டு தொலைறேன். ஆனா அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய முதலமைச்சர் அதற்கெல்லாம் பதில் சொல்லார பாத்தீங்கன்னா ஒரு பதிலும் கிடையாது. அவன் குறுகுறுன்னு ஏதோ மாதிரி பாக்குறான். ஏதோ சொல்லணும்னு தோணுது இல்ல? சொல்லு. மாய் கிடைக்கிறத கஷ்டம். நான் பேசணும் ராசப்பா, நான் பேசணும். ஜீரணிக்க முடியல. விஜய் முதலமைச்சரானதை இன்னமும் மனசு ஏத்துக்க மறுக்குது. கரெக்டா கேக்குறாயா? மக்களுடைய இதயங்கள்ல இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். ஆனா அதே நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய தொகுதி எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு பெரம்பூர் தொகுதி மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? நீ பார்த்த நாங்கெல்லாம் தெரியாம ஒருத்தரை தெரியாதனமா ஜெயிக்க வச்சுட்டோமே, அவர் எங்க போனாரு, யாராவது பாத்தீங்களான்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் புலம்பிட்டு இருக்காங்க. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? முன்னாள் முதலமைச்சர்லேருந்து கட்சி பொதுச் செயலாளர்லேருந்து அவங்க எம்எல்ஏ எம்பிக்கள் மேயர் வரையிலும் எல்லாருமே வந்து அவர் முதலமைச்சர்ன்றதை ஏத்துக்க மறுக்கிறாங்க. அவங்க கிடக்குறாண்டா மயிராண்டி. நம்ம பொண்ணு கல்யாணம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மூக்கல வரல வைக்கிற மாதிரி ஓஹோ நடக்குது பாத்தியா? என்கிட்ட சொல்ல வந்தத பாதிலே சொல்லாம போட்டுட்டு போயிட்டீங்க தாத்தா. வெக்கமா இல்ல? வந்தமா விசேஷத்துல சோத்த தின்னமா ஊர் பக்கம் போய் சேர்ந்தமான்னு இல்லாம இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காரு. சேகர் பாபு மாட்டு செயலாளர் பதவி விட்டு தூக்கலான்னு பார்த்தா அழுவுறான் எனக்காக.
என் தங்கத்தை பதவியை விட்டு தூக்காத. ஏண்டா ஏன் என் செல்ல குட்டியை ஏங்க வைக்கிற தாங்க வைக்கிற? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா வீசி பாடுறா. சொல்லவும் புள்ள யாரு சொல்லு. ஆட்சிக்கு வந்து 5வது வருஷமே குதிரை பேரத்தை ஆரம்பிச்சாங்க கட்சிகளுக்கு. என் புள்ள வைத்தியம் பண்ணிட்டு இருக்கான். மண்டல கூட்டங்கள்ல முதலமைச்சர் படம் தான் வைக்கணுன்றது விதி. யார் முதலமைச்சர் இருந்தாலும் ஸ்டாலின் படத்தை வைன்றாங்க. இது என்ன மாதிரியான மனநிலை? டினையல் மோடுன்னு ஆங்கிலத்தில் உண்டு. யதார்த்தத்தை ஏத்துக்க மறுக்கிற ஒரு மனநிலை. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? இது உடல்நலன் மனநலன் ரெண்டையும் பாதிக்கும். அதனாலதான் இந்த கட்சி நாசமா போகுது. சோ இது ஒரு பகுதி தான், ஒரு 20% 30% தான் நாம் பட்ட துன்பங்களே. அதெல்லாம் வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. அனுபவிச்சாதான் தெரியும் உங்களுக்கு. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யாரையா உன்ன கேட்டா? அரசை கண்டித்து கரிகட்ட அரசை கண்டித்து திமுகவின் ஆர்ப்பாட்டம். இப்பதான் புரிஞ்சுது. தேர்தல் எப்ப வேணும்னாலும் வரலாம். வரட்டும். விரைவில் வரலாம். ஒரு 3 மாசம் கழிச்சு வரலாம். எப்போது வரப்போகிறா? எப்போது வேண்டுமானாலும் வரலாம். நாளைக்கு ஒரு 6 மாசம் கழிச்சு வரலாம். ஏன்னா ஆட்சி என்பது மெஜாரிட்டியோட வெற்றி பெறலாம். நல்லா தெரியும் உங்களுக்கு. மெஜாரிட்டியோட இல்ல. என்னப்பா அதுக்கு போய் இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டீங்கப்பா. அப்படி மட்டும் சொல்லுவேன் நினைக்காதீங்க. 100% உண்மை. 100% உண்மை. திமுக, அண்ணா திமுக, பிஜேபி 3 பேரும் ஒண்ணுதான். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. 29 எலெக்ஷன்ல 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து கூட்டணி வைப்பாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. மே 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் என்ன நடந்தது? ஒரு காலத்துல பின்னால சம்பந்தப்பட்டவர்கள் அதை பத்தி எழுதுவாங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இங்கு மற்றவர்களைப் போல வளவளா குலகுலா என்று பேச விரும்பவில்லை. அப்புறம் என்ன நீங்க வந்த நான் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உதாரணத்துக்கு இந்த விஷயம் தம்பி கணேசனுக்கு தெரிய வரும் பொழுது இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளக் கூடாது. பாலியல் கொடுமைகள், போதை மருந்து நடமாட்டம், பெட்ரோல் குண்டு வீச்சு, அரிவாள் வெட்டுகள், கொள்ளைகள், அராஜகங்கள். கண்ணாடி சார் அது. ஆளுங்கட்சிக்காரங்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அப்புறம் இதுதான் வேதனை. சாவும்ல. இன்னொரு பக்கத்துல மின்வெட்டு, விவசாயிகள் போராட்டம், பல்வேறு பிரச்சனைகள். ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா சௌரிய பேசுவோம். நாங்க படிச்சு உள்போமா.